எல்லோருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில். அதாவது 28 நாட்கள் அம்மன் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக கடவுளே விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று பார்த்திங்களா, மார்ச் 8ஆம் தேதி இந்த பூச்சொரிதல் விழா ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்காங்க. ரொம்ப கோலாகலமாக நடைபெற்று வருது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் ரொம்ப முக்கியமான தலங்களில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற பூச்சொரிதல் விழாவானது ஆண்டுதோறுமே இந்த மாசி மாதம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்கும் சுமார் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம், அதாவது அம்மனே நம்மளுக்காக விரதம் இருப்பாங்க. இந்த நாட்களில் மாயாசூரனை வதம் செஞ்ச பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நோய் தீவினை இது அனைத்துமே விலகவும் சகல நன்மைகளும் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக இந்த 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்களா, நேற்று அதிகாலை பச்சை பட்டினி விரதத்தை அம்மன் தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, மேலுமே புண்ணியாக வாகனம் வாஸ்து சாந்தி முடிந்து காலை 6:30 மணிக்கு மேலே காலை 8 மணிக்குள்ள சமயபுரம் மாரியம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. அதுக்கப்புறம் தொடங்கிய பூச்சொரிதல் விழாவில் கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் இணை ஆணையர் சூரிய நாராயணன் தலைமையிடம் கோவில் பணியாளர்கள், பக்தர்கள், கிராம மக்கள் உள்ளிட்டவங்க அனைத்துமே கூடையாக பூக்களை யானை மீது வைத்தோம். தலையில் நீண்ட பெண்கள் மத்திங்களா நீண்ட தூரம் சுமந்தும் கையில் ஏந்தியும் வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபட்டிருக்காங்க. மேலுமே திருச்சி மாவட்டத்தோட பல்வேறு பகுதியில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நேற்று இரவு முதல் இன்று மார்ச் 9 அதிகாலை வரை விடிய மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் பூக்களை வைத்து ஊர்வலமாக எடுத்து வந்து மாரியம்மனுக்கு சாற்றிருக்காங்க. மேலுமே பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியிலுமே ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த அம்மன் ஆலயத்தோட சிறப்புகளையும் இந்த பச்சை பட்டினி விரதத்தில் அம்மன் என்னென்ன வழிபாடுகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும், நீங்களுமே இந்த 28 நாட்கள் அம்மனுக்காக விரதம் இருக்கீங்களா அப்படின்னா இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பூச்சொரிதல் விழாவோட ரொம்ப சிறப்பையும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சமயபுரம் மாரியம்மனை போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் விரதம் இருக்கவங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதே மாதிரி பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புமே இருக்காங்க. மேலுமே விழா ஏற்பாடுகளை கோவில் குழு தலைவர், மேலுமே இளங்கோவன் கோவில் இணை ஆய்வாளர் சூரிய நாராயணன் உள்ளிட்டவங்க தலைமையில் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். சக்தி தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மன் அஷ்ட பூஜங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலும் காண கிடைக்காத அரிய காட்சின்னு சொல்ல முடியும். மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசூரனை வதம் செஞ்ச பாவம் நீங்கவும் உலகத்தோட நன்மைக்காகவும் இந்த தளத்தில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது. மேலுமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்காக ஆண்டுதோறுமே இந்த மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலோட ஒரு தனி பெரும் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த 28 நாட்களும் திருக்கோயிலில் அம்மனுக்கு தளிகை நைவேத்தியமானது கிடையாது. மேலுமே துள்ளுமாவு, நீர், மோர், கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக செய்யப்படுவாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்களா, முதலாவது பூச்சொரிதல் விழா அதிகாலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம் மற்றும் அனுக்சை வாஸ்து சாந்தி மட்டும் இல்லாமல் அங்குரார்ப்பணம் பூஜைகளோட காலை 7 மணிக்கு மேலே 8:30 மணிக்குள்ள மீன லக்கணத்தில் அம்மனுக்கு காப்பு சாட்டுதலோடு தொடங்கியிருக்காங்க. மேலுமே யானை மீது பூத்தட்டு வைக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் தேரோடும் இந்த வீதியில் ஊர்வலமாக வந்து பூக்களை அம்மனுக்காக சாற்றி வழிபட்டாங்க. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கலந்து கொண்டாங்க. மேலுமே
இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல் பூச்சொரிதல் விழா பார்த்திங்களா, இந்த மார்ச் 8 தொடங்கிய நிலையில் 2வது பூச்சொரிதல் விழாவானது மார்ச் 15ஆம் தேதியும், 3வது பூச்சொரிதல் விழா மார்ச் 22ஆம் தேதியும், 4வது பூச்சொரிதல் விழா மார்ச் 29ஆம் தேதியும், 5வது பூச்சொரிதல் விழா ஏப்ரல் 5ஆம் தேதியும் தொடர்ந்து நடக்கும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த அம்மன் நம்மளுக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த டைமில் நம்ம வழிபட்டாமே நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே சமயபுரம் மாரியம்மன் நம்ம நினைத்தது எல்லாமே நடத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது. சக்தி தலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலானது சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படிங்கிற மும்மூர்த்திகளால் ஸ்ரீரங்கம் கோவிலோட ஈசான பாகத்தில் இச்சா, கிரியா, ஞான சக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டதுனால இந்த திருக்கோவிலும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலோட மூலவரை போன்று சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக 27 நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தன்னுள்ள அடக்கி 27 இயந்திரங்களால் திருமேனி பிரதிஷ்டையில் இந்த தலத்தில் மகா மாரியம்மன் அருள் பாலிப்பது ஒரு தனி பெரும் சிறப்புன்னே சொல்லலாம். அதனோட சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக திருமேனியில் தரிசித்து அருள் பாலிப்பதனால அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷமானது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கும். மேலுமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலுமே இந்த தளத்தில் வழிபட்டாலே ராகு, கேது, திசை தோஷமானது நிச்சயமாக நிவர்த்தியாகும் என்பதற்கும், மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளோட அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறாள் அப்படிங்கிறதுக்கும் மேற்கூரையில் சிற்பச் சான்றுகளுமே இருக்குது. மேலுமே தச்சன் யாகத்திற்கு சென்ற தச்சானிசியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மனோட திருக்கண் இந்த பகுதியில் விழுந்ததுனால இந்த தலத்திற்கு கண்ணனூர் அப்படிங்கிற பெயருமே புராண காலந்தொட்டே இருந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மிக தொன்மையான உற்சவ அம்மனோட திருமேனியில் இன்றுமே 1000 திருக்கண்கள் இருக்குது. இது இந்த தலத்தோட புராண பெருமையை விளக்குவதாக அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலத்தில் அம்மன் அஷ்டபுஜங்களோட வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சினே சொல்லலாம். மேலுமே மாரியம்மன் வடிவங்களில் ஆதிபீடம் சமயபுரமே. எனவே தான் திருக்கோவிலோட எழுந்திருக்கக்கூடிய மகாமாரி பதம் மாறி சிவபக்தத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திருவுருவமாக விக்ரம சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்தோட தங்க திருமுடியோட குங்குமம் திறமேனியில் நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச வைர காதணி வைர மூக்குத்தி சூரிய சந்திரனை போல ஜொலித்து கண்களில் அருள் பாலித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதார சக்தியாய் நாடி வருவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாடு தழைக்கவும் மண்ணுலக உயிர்களை காக்கவும் மாதுளம் மேனியாய் மஞ்சள் உடை உடுத்தி வாசனை மலர்களை திருமேனி முழுவதுமே தரிசித்து காட்சியளிக்கிறாளுங்க. இந்த மும்மூர்த்திகளை நோக்கி மாயாசுரனை வதம் செஞ்ச பாவம் நீங்கவும் உலகத்தோட நன்மைக்காகவும் இந்த திருத்தலத்தில் தன்னை தரிசிக்க வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது. மேலுமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மேலுமே மரபு மாறி அம்மனே பக்தர்களுக்கு ஆண்டுதோறுமே இந்த மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த திருக்கோவிலோட தனி பெரும் ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த 28 நாட்களுமே திருக்கோவிலோட அம்மனுக்கு தளிகை நைவேத்தியமானது கிடையாது. மேலுமே துள்ளு மாவு, நீர், மோர், கரும்பு, பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு படைப்பாங்க. இந்த திருவிழாவில் பூச்சொரிதல் விழா அதிகாலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் புண்ணிய வாஜனம், அது மட்டும் இல்லாமல் அனுஜை வாஸ்து சாந்தி அது பூஜைகளோட காலை 7 மணிக்கு நேற்று பார்த்திங்களா இது ரொம்ப சிறப்பாக 8:30 மணிக்குள்ளே மீன லக்கணத்தில் அம்மனுக்கு காப்பு சாட்டுதலோட தொடங்கி பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானை மீது பூத்தட்டு வைக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் தேரோடும் வீதியில் ஊர்வலமாக வந்து பூக்களை சாட்டி வழிபட்டிருக்காங்க. தொடர்ந்து அம்மனுக்கு இந்த மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளையுமே ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டைமில் அம்மன் நம்மளுக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த டைமில் நாமளுமே இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி அம்மன் நம்மளுக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாமளுமே அம்மனுக்காக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு இந்த பூச்சொரிதல் விழா நடக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்க.
அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்களா, சமயத்தில் காக்கக்கூடிய அம்மன் சொல்லலாம். சந்தோஷமும் நிம்மதியும் தானே நம்ம கேட்கும் வரங்கள் அனைத்துமே சமீப காலமாகவே ஏதேதோ பிரச்சனைகள் தடைகள் என வாடி வதங்குவதுங்களா. கவலையே வேண்டாங்க. சமயபுரத்தாளுக்கு பூச்சொரிதல் விழா ஆரம்பமாகிறது இல்லையா. நமக்காக அந்த அம்மன் விரதம் இருக்கும் இந்த காலத்தில் அவளை தரிசிப்பதும் வழிபடுப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம கேட்கக்கூடிய வரங்களை அனைத்தும் அப்படியே வாரி வணங்குவாள். மேலுமே கருணை பொழியக்கூடிய கண்கள் அப்போதுதான் மலர்ந்து விழித்து நம்மை பார்ப்பது போன்றதோர் ஒரு எண்ணமானது நமக்கு தோன்றும். அதே மாதிரி சுருங்க சொன்னால் நேருக்கு நேராக காட்சி அளிப்பவள் தாங்க. கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பாவனையோடு அருள் தரக்கூடிய கண்கண்ட தெய்வம் சமயபுரத்தால் மாரியம்மன் தான். அவளோட சந்நிதியில் போய் நின்னோம் அப்படின்னா இதை நம்மளால் உணர முடியும். தீராத வியாதிகளை தீர்த்து வைத்தவள். மேலுமே உடல் நோய்களோடு உள்ளத்து நோய்களையும் தீர்த்து வைக்கவர் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன். முழு நம்பிக்கையோடு இந்த டைமில் செஞ்சு வழிபாடுகள் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.